கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் தேவாதி தேவனுக்கு மகிமையும் துதியையும் கனமும் செலுத்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப்படுகிறோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரே சோ, சமாதானம் தந்தாரே சோ, சமாதானம் தந்தாரே சோ, சமாதானம் தந்தாரே சோ. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரே சோ, புது வாழ்வு தந்தாரே சோ, புது வாழ்வு தந்தாரே சோ, புது வாழ்வு தந்தாரே சோ. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் இந்த அருமையான நாளிலே ஆராதனை செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும் அப்பா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் கலங்காதபடிக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாய், ஆசீர்வாதமான ஒரு நாளாய், மனமகிழ்ச்சி நாளாய், வெற்றியின் நாளாய் ஆண்டவரை மாற்றி தருவீராக என்று ஜெபிக்கிறேன். பலவீனத்திலிருந்து விடுதலை கொடும், சுகத்தை கட்டளையிடும், அற்புதங்களை காணச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் 92 அதனுடைய 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளையை அல்லது தேவனை நம்புகிற ஒரு மனிதனை தேவன் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காண்டாமிருகம் என்று சொன்னாலே அதனுடைய சரீரத்தில், குறிப்பாக அதனுடைய தோல் என்பது துப்பாக்கி குண்டுகள் கூட
அதை வைத்து சுட்டால் கூட, துப்பாக்கியை வைத்து சுட்டால் கூட அதனுடைய தோலில் ஒருபோதும் குண்டு உள்ளே பாயாது. அந்த அளவுக்கு காண்டாமிருகத்தின் சரீரம், தோலானது மிகவும் கட்டியாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய உண்மை. அதனால தான் ஆண்டவர் காண்டாமிருகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காண்டாமிருகத்தை கொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய வயிற்றினுடைய அடிப்பகுதியில் அதை துப்பாக்கியினாலேயோ கத்தியினாலேயோ ஏதோ ஒன்று செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு சேதம் உண்டாகும். மற்றபடி எந்த திசையிலிருந்து அதுக்கு எதிர்த்து அதுக்கு என்ன செய்தாலும் அதுக்கு காயமே வராது. அந்த அளவுக்கு அது சரீரம் முழுவதும் ஒரு பெரிய பாதுகாப்பை உடையதாக இருக்கிறது. இங்கே காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் உயர்த்துவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த காண்டாமிருகத்தின் கொம்பு தோலே அவ்வளவு கட்டியாக இருந்தால் அதனுடைய கொம்பு எவ்வளவு பலமாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கிறது கவனித்து பாருங்கள். அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனையும் நமக்கு தருவேன் என்றும் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் கூட கர்த்தரை விசுவாசித்து பாருங்கள், தேவனை நம்பி பாருங்கள், தேவனை நேசித்து பாருங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருக்கும். அதற்கு என்ன காரணம் பாருங்கள். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளையை, தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த அபிஷேகம் ஒவ்வொரு முறையும் அவரோடு கூட நெருங்க நெருங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க, ஆவியில் நிரம்பி ஆராதிக்க செய்யும் போதெல்லாம் புதிய எண்ணெயால் தெய்வம் அவருடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். நம்முடைய எண்ணெய் பாத்திரத்தில் குறையாதபடிக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் தலை எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகள் மேலே எப்பொழுது ஒரு அபிஷேகம் ஃபில் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும், நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் ஆராதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்கள் ஆராதித்து ஜெபிச்சு பாருங்கள். எண்ணெய் குறைய குறைய கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? சத்துருக்களுக்கு நேரிடுவதை கண் காணும், துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். உங்களுக்கு விரோதமாக சில துன்மார்க்கர் எழும்புறாங்கன்னா அவங்களுக்கு வீழ்ச்சி உண்டாகிறத உங்கள் காது கேட்கும்படி செய்வார். நீதிமான ஒருவன் காரணம் இல்லாமல் பகைக்கிறான்னா அவன் குற்றவாளி ஆவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த அநியாயமும் செய்யாமல் நீதி நேர்மையாக வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி தீமை செய்ய நேரிடும். ஆனால் அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். ஒரு நாள் அவனுடைய வீழ்ச்சியை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அவன் துன்மார்க்கமாய் நடந்து அந்த துன்மார்க்கத்தில் அவன் அழிந்து போகிறது இங்கே கேள்விப்படுவீங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவன் நமக்கு காண்பித்த அந்த நீதியின் பாதையை விட்டு விடாமல் தேவனை உறுதியாக பற்றி கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளில் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். பயப்படாதீர்கள். இந்த நாள் தைரியமாக பாதுகாப்பாக இருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து எங்கள் தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி துன்மார்க்கருக்கு நேரிடுவதை எங்கள் கண்கள் காணவும் செவிகள் கேட்கும்படி செய்வீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.